துரோணர் குருகுலத்தில் ஒரு மரத்தின் கிளையில் ஒரு கள்ளி காக்கையின் பதுமையை வைத்து மாணவர்களை அழைத்து, இந்த குறியை ஒரே கணையால் அடிக்க வேண்டும், அடித்தவனுக்கு முதற்பரிசு அளிக்கப்படும், குறிபார்த்து நில்லுங்கள் என்றார். எல்லோரும் ஆடாமல் அசையாமல் வில்லும் அம்பும் ஏந்தி நின்றார்கள். துரோணர், துரியோதனா, லட்சியத்தை பார்க்கின்றாயா என்றார். துரியோதனன் பார்க்கின்றேன் என்றான். துரோணர், பதுமை கட்டிய கிளை தெரிகின்றதா என்று வினவ, தெரிகின்றது என்றான். மரம் தெரிகின்றதா என்று கேட்க, தெரிகின்றது என்றான். நான் தெரிகின்றேனா என்று கேட்க, தெரிகின்றீர் என்றார். கீழே வில்லை வை என்றார் துரோணர். தர்மர் முதல் எல்லா மாணவர்களும் அவ்வாறே கூறினார்கள். முடிவில் அர்ஜுனனை பார்த்து, பார்த்தா இந்த குறியை பார்க்கின்றாயா என்றார். அர்ஜுனன் அதற்கு ஆம் பார்க்கின்றேன் என்றான். துரோணர், கிளை தெரிகின்றதா என்று வினவ, அர்ஜுனன் இல்லை என்று கூறினான். மரம் தெரிகின்றதா என்று வினவ, இல்லை என்று கூறினான். நான் தெரிகின்றேனா என்று கேட்க, இல்லை என்று கூறினான். இப்போது அந்த பட்சி தெரிகின்றதா என்று வினவ, இல்லை என்றான். என்ன தெரிகின்றது என்று கேட்டார். பட்சியின் தலை மட்டும் தெரிகின்றது என்றான். அதற்கு துரோணர், நல்லது, இப்போது தலை தெரிகின்றதா என்று வினவ, இல்லை, தலையும் தெரியவில்லை, பறவையின் உடம்பும் தெரியவில்லை, கழுத்து மட்டும்தான் தெரிகிறது என்றான் பார்த்தன். விடு கணையை என்றார் குருதேவர். அர்ஜுனன் கணையை விட்டான். பதுமையின் தலை கீழே விழுந்தது. துரியோதனா, குறிவைத்து பார்க்கின்ற உனக்கும் கிளையும் தெரிகின்றது, மரமும் தெரிகின்றது, நானும் தெரிகின்றேன் என்றால் கணையை யார் மேல் எதன் மேல் ஏவுவாய்? குறிபார்க்கின்ற உனக்கு மற்றவை தெரியலாமா என்று அறிவுறுத்தினார் துரோணர். இதுபோல் முருகன் திருவடியில் குறிவைத்து தியானிக்கின்றவர்கள் பிற ஒன்றையும் குறிக்க கூடாது. தியான பொருளில் அது அதுவாய் ஒன்றிவிட வேண்டும். இந்த அரிய பெரிய அருள்நலமாகிய உண்மை நெறியை அருணகிரியார் முருகன்